செல்ல பிள்ளையே, நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க முடியும். நல்ல நேரம் வந்தால்தானே ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் கண்ணில் படுகின்றேன். நான் கண்ணில் படக்கூடிய நேரம் மிக பெரிய நேரம் உன் வாழ்க்கையில் வர இருக்கிறது. என்னவென்று சொல்கின்றேன், கவனமாக கேள். ஆனால் இந்த பதிவினை ஒரே ஒரு விஷயத்தை நினைவு கொண்டு கேட்க வேண்டும். கண்களை மூடி என் முகத்தை நினைத்து கொண்டு அமைதியான இடத்தில் கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டால் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் கொடுப்பேன். அதேபோல் நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு தீர்வுகளை நான் வழங்குவேன். ஏனென்றால் நீ உள்ளுக்குள் வெற்றி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்திற்கு குமரி கொண்டு இருக்கின்றாய். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஒவ்வொரு நாட்களும் மன வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். அதனை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். அப்பன் இன்று நீ தனிமையில் அழுது கொண்டு இருக்கின்றாய். அதனால் நான் இந்த அப்பன் நீ அழக்கூடாது, உனக்கு தீர்வினை கொடுக்கத்தான், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த பதிவினை முழுமையாக கேள். இது அப்பனுடைய சத்திய வாக்கு ஆகும். என்னை என் தங்க பிள்ளையே, நீ அழக்கூடாது என்பதனால் தானே ஓடி வந்து உனக்கு தீர்வினை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த அப்பன் முகத்தை நினைத்து கொண்டு கண்களை மூடி கேள். ஏனென்றால் என்னை நீ மனதார கண்களை மூடி கண்ணீர் விட்டு அழுதே அப்பா எனக்கு ஒரு தீர்வு கொடுங்கள் என்று கேட்டால் அதனால் நான் தீர்வுக்கை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகத்தை மனதார நினைத்து கொண்டு கண்களை மூடி கேட்க வேண்டும். இந்த பதிவினை அப்படி கேட்டால்தான் நான் நீ மனதில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு தீர்வு சொல்வேன். என்னை என் தங்க பிள்ளையே, கேட்பதற்கு தயாராகி விட்டாயா? அப்பொழுது கண்களை மூடி மனதார என் முகத்தை அப்படியே நினைவில் கவனத்தில் வைத்து கொண்டு அப்படியே கேள். சில விஷயம் என்ன எனக்கு நடக்கவில்லை என்று அழாமல் யோசித்து கொண்டு இருக்கின்றாயா என் தங்க பிள்ளையே? அந்த விஷயம் ஏன் இன்னும் நடக்கவில்லை? ஏனென்றால் அது உனக்கானது இன்றும் மாறவில்லை. உன்னை அதிகமாக ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதிகமாக உனக்கு துரோகங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பொய் பித்தலாட்டம் என என்னுடைய தங்க பிள்ளையை ஏமாற்றி விட்டது. அது சில விஷயத்தால் மாயமாக மாட்டிக்கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் இன்னும் உனக்கு அந்த விஷயம் கிடைக்கவில்லை. ஒரு விஷயம் என் தங்க பிள்ளையே கஷ்டப்படுகிறது என்றால் இந்த வரம் அப்பா உனக்கு தரப்போகின்றேன். என்னுடைய வார்த்தை ஒரு முறை நீ கேட்டால் போதும், 24 மணி நேரத்தில் இந்த அப்பன் நீ நினைத்ததை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் அப்பன் உள்ளமானது ஏமாற்றக்கூடிய விஷயத்தை உன்னுடைய வைத்திருப்பேனே நிச்சயமாக கிடையாது. ஏமாற்றம் செய்வது, துரோகம் செய்வது, கஷ்டப்படுத்துவது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயம் அது எதுவாக இருந்தாலும் தூரத்தில் துரத்தி அடித்து விடுவேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டு தானே இருக்கிறது. அப்பொழுது எந்த ஒரு தீங்கும் உன்னை அவ்வளவு விரைவாக நெருங்க அப்பன் விட மாட்டேன். அளவிற்கு நம்பிக்கைகளாக நீ ஏமாந்ததெல்லாம் போதும். அவர்களால் கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும். ஆனால் கவலைப்படுவதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றத்தான் இப்பொழுது நீ சிந்திய கண்ணீருக்கு இப்பொழுது விடை கிடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் கஷ்டத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அப்பன் நான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ இந்த அப்பன் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கின்றேன். உன்னை துரோகம் செய்தவர்கள் எப்படி உன் வாழ்க்கையை துணையாக வர வேண்டும் என்று கேட்கின்றாய். சில நகவஞ்சவர்கள் முகமானது தெரியும், கஷ்ட காலத்தில் தானே தெரியும். உன்னிடத்தில் சொத்து செல்வம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உனக்கு கும்பிட்டு போட்டு வணங்குவார்கள். அதுக்கு பின்னால் உனக்கு குழி பறைத்து எப்படி உன்னை பள்ளத்தில் தள்ள வேண்டும், எப்படி உன்னால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அப்பன் மட்டும் உனக்காக இல்லை என்றால் அவர்கள் உன்னை ஒரு வழி ஆக்கி விடுவார்கள். அதனால் கெட்டவர்களை எண்ணி அழாதே என் தங்க பிள்ளையே. இன்று உனக்காக ஒவ்வொரு முறையும் உனக்காக ஆறுதல் சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் அப்பா இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீ கேட்கின்றாய். இந்த கேள்வி உனக்கு அதிகமாகவே உன் ஆழ் மனதில் இருக்கின்றது.
என் தங்க பிள்ளையே, யாராவது ஒரு சில விஷயத்தை சொன்னாலும் அது பெரிதாக யோசித்து யோசித்து கண்ணீர் வடிக்கின்றாய். இவர்களுக்கு இப்படி நடந்து விட்டது என்று. ஆனால் உனக்கு இவர்கள் உன்னுடைய உள்ளத்தை எப்படி காயப்படுத்த வேண்டும் என்று கைவசமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நல்ல விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். நல்ல மனதை நோகடிப்பது என்பது அவர்களுக்கு எளிதாக மாறிவிட்டது. ஒரு சிறு மிருக ஜென்மங்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இவர்களுக்கு எல்லாம் இந்த அப்பன் சில விஷயத்தை திருத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது? அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் சாதகமாக நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அப்பொழுது நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உனக்கு உன் அன்னை, அப்பன், தந்தை உனக்காக இருக்கும் பொழுது உற்றார் உறவினராக உனக்காக எல்லாமாக உன் தந்தை இருக்கின்றேன். அதனால் தான் இந்த அப்பன் உனக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க, உன்னை அனைத்திலிருந்தும் உயர்த்த, அப்பனாக உனக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆனால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் அல்லவா என் தங்க பிள்ளையே? உன் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காகத்தான் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை அனைத்தையும் விரட்டி அழித்து கொண்டு இருக்கின்றேன். எது நல்லது எது கெட்டது என்று நான் உன் கண்முன்னே பேசிக்கொண்டு இருக்கிறேன் அல்லவா? இப்பொழுது தெரிந்து கொள், எது நல்லது எது கெட்டது. யார் உன்னோடு பணத்துக்காக பழக்கம் வைத்திருக்கின்றார்கள், பணத்துக்காக பழகுகிறார்கள், பொய்யான உறவு எது உண்மையான உறவு எது, உன்னை யார் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நான் அனைத்தையும் தெரியப்படுத்தி விடுவேன். ஆனால் என் மீது நீ அதிகமாக கோபமாக இருக்கின்றாய். ஏனென்றால் இந்த அப்பன் வந்தார், என் உறவை பிரித்து விட்டது. இந்த அப்பன் எனக்கு சொன்னார்கள், என்னுடைய உறவு பேசவில்லை அப்படி என்று நினைத்து கொள்கின்றாய். ஆனால் நல்லது செய்து இன்று நான் உனக்கு எதிரியாக மாறிவிட்டேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையே, அவர்கள் உனக்கு கெடுதல் செய்கிறார் என்று நீ அப்பொழுது உனக்கு புரியாமல் இருந்து விட்டாய். அவர்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். ஆனால் என் செல்ல பிள்ளை, நீ அவர்களை நம்பி இருந்ததால், அவர்களை நீ உறவாக எண்ணி இருந்ததால் என்னை நீ உதறிவிட்டாய். ஆனால் நீ வேதனைப்படக்கூடிய மனிதர்களை நினைத்து இன்னும் வேதனையாக மாறிக்கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உனக்கு தாயாக இருந்து தந்தையாக இருந்து நல்லதே நினைக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னோடு அருகிலே இருக்கின்றேன். என் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தைரியமாக எழுந்திரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்கு பிடித்த விஷயத்தை செய்து உன்னுடைய கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுபவர்களை எப்பொழுதும் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். ஆனால் உன் கண்ணீரை பார்க்க முடியாமல் இப்பொழுது ஓடி வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இனிமேல் அழமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. ஏனென்றால் எவ்வளவு நாட்கள் தான் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தியவர்களை, துரோகம் செய்தவர்களை, ஏமாற்றியவர்களை, கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பாய்? எத்தனை நாட்கள் தான் நீ கண்ணீர் வடிப்பாய் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் நான் சொல்கின்றேன், நான் வந்துவிட்டேன். நீ தைரியமாக இரு. நான் மாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக தருணம் வந்துவிட்டது. ஏமாற்றியவர்களை, கஷ்டப்படுத்தியவர்களை, துரோகம் செய்து அவர்களை விரட்டி அடித்த பிறகுதான் உனக்கு நல்ல எதிர்காலம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் உனக்கு நான் 1 கோடி பணம் கொடுக்கின்றேன், வைத்துக்கொள். ஏனென்றால் என்ன சொல்கின்றார்களோ அப்படியே தலையாட்டுவாய். அப்பொழுது அனைத்துமே அவர்களுக்குத்தான் செல்லும். நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான். அப்பொழுது நீ அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ நடுத்தெருவில் நின்று விடுவாய். அதனால்தான் கெட்டதை விலக்கி விரட்டி அடித்து விட்டு நல்ல விஷயத்தை, முழுமையாக நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தையே நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு நிலையும் உனக்கான பாடத்தை அப்பன் கற்பித்து கொடுத்தேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு சோதனை காலமும் வேதனை காலமும் எல்லாம் கூடிய விரைவில் முடியப் போகிறது. கூடிய விரைவிலே உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு வரப்போகிறது. என் வாழ்க்கை இன்னும் நான் போராடி கொண்டு இருக்கின்றேனே என மனதளவில்
சந்தோஷத்தை இழந்து இருக்கின்றாய். சரியான வேலை இல்லை, ஒரு கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனை தீரவில்லை. என் தங்க பிள்ளையே, போராடி கொண்டு இருக்கின்றாய். தைரியமாக இரு. கூடிய விரைவில் உன் பண பிரச்சனையை, கூடிய விரைவில் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்து வேலை கிடைக்கப் போகின்றது. உனக்காக என்னை நீ கூப்பிட்டு எப்படி அப்பா எனக்காக அனைத்தையும் செய்து தாருங்கள் என்று நீ என்னிடத்தில் என்னை அழைத்தாயோ, அப்பொழுது உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் செய்துவிட்டேன். என் தங்க பிள்ளை, எங்கு சென்றாலும் இந்த அப்பனை வழிபட்டு கொண்டே இருப்பாயானால் உனக்கான விஷயத்தை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்பனை முழுமையாக நம்பி எப்பொழுதும் உனக்கு என்ன வேண்டுமோ அதனை மன நிறைவோடு, மன சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு நீ கேட்பாயானால் அதனை அப்பன் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ எப்பொழுதும் இந்த ஏமாற்றுபவர்களையும், உனக்கு சூழ்ச்சி செய்பவர்களையும், துரோகம் செய்பவர்களையும் எல்லாம் நீ கூட அழைத்து கொண்டு செல்வாயானால் நிச்சயமாக நான் கொடுப்பது எதுவும் உனக்கு நிலைத்திருக்காது. அதனால் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ இப்பொழுது பக்குவப்பட்டாயானால் நிச்சயமாக உனக்கான அனைத்து விஷயத்தையும் அப்பன் நான் செய்து கொடுப்பேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.